இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஜய் ஸ்டைல் எப்படி இருக்கும் தெரியுமா? ஐ மீன் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்க போறோம். வீட்ல எல்லாரும் இருக்காங்க விஜய். என்ன பழக்கம் இது? யாராவது பாத்துட்டு போறாங்க. வீட்ல யாராச்சும் இருந்தா ஒரு புருஷன் அவன் ஆசை பொண்டாட்டியோட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண கூடாதான்னு ஏன் பொண்டாட்டி நான் ஆசைப்பட்ட மாதிரி ரொமான்ஸ் பண்ணிப்பேன். வா. ஏங்க நான் காலையிலே குளிச்சிட்டேன். அதனால என்ன இன்னொரு தடவை குளிக்கலாம். ஒரு பொண்ணு குளிக்கிறதுக்கு இல்லாம அழுத்திப்பா. வா மல்லி. வா வா வா. ஐயோ ஏங்க சொன்னா கேளுங்க. இருங்க நான் வந்துடுறேன். ஏய் எங்க போற? உங்களுக்கு டவல் இருக்கு, எனக்கு டவல் வேண்டாமா? ஒரு குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி வேற வேற டவல்லாம் வச்சுக்க கூடாது மல்லி. அப்ப துவட்டுறதுக்கு என்ன பண்றது நானு? இந்தா ஒரே டவல்ல தொடச்சுக்கலாம். வா. கேட்டீங்களா ரேணுகாக்கா? எங்க பிளாஷ்பேக் எப்படி இருக்கு? சும்மா மஜாவா இல்ல? அதுதான் எங்க ஸ்டைல். இன்னும் சொல்ல போனா விஜய் சாரோட ஸ்டைல். விஜய் சாருக்கு எப்பவுமே சினிமாத்தனமான லவ் எல்லாம் பிடிக்காது. அவர் எதுலயுமே ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருப்பாரு. அதனால நீங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டு நான் பதட்டப்பட மாட்டேன். இப்படியெல்லாம் நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு வேணா புரிஞ்சுப்பேன். பாவம் என்ன செய்யறது? உலகத்துல எத்தனையோ கோடி பேர் ஆசைப்படுறாங்க. எல்லாரோட ஆசையும் நிறைவேறுதா என்ன? மல்லி ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? அக்காவும் நானும் பேசிட்டு இருக்கோம். ஏன் பேசக்கூடாதா? பேசுங்க, தாராளமா பேசுங்க. எனக்கு என்ன வந்துச்சே, நான் போய் என் பொண்ணோட தூங்குறேன். என்னங்க குல்ஃபி போகுது. ஓ குல்ஃபினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? சரி வா போய் வாங்கிட்டு வந்துடலாம். விஜய் நானு மல்லிமா எங்க போயிட்டீங்க? ஏன் பக்கத்துல வந்து தூங்கல? நீ தூங்கிட்டடா செல்லம், அதனாலதான் அம்மா வெளியே வந்தேன். நான் மறுபடியும் முழிச்சுக்கிட்டேன். நீங்க வாங்க வந்து கதை சொல்லுங்க. நாம ஏன் இவளை மாட்டி விடக்கூடாது? ரேணுகாக்கா நீங்க ஏன் வெண்பாக்கு கதை சொல்லக்கூடாது? அது எனக்கு கதை தெரியாதே. ரேணுகா அப்படிலாம் சொல்லக்கூடாது. கதை தெரியலனாலும் வெண்பா பக்கத்துல அப்பப்பா படுத்து அவளோட ஏதாச்சும் பேசணும். அப்பதான் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பாண்ட் உண்டாகும். அப்புறம் வெண்பாவுக்கு கோல்டு, குல்ஃபி எல்லாம் சாப்பிடக்கூடாது. அவளை உள்ள கூட்டிட்டு போ. நீங்க வாங்க, நம்ம போய் குல்ஃபி சாப்பிடலாம். வா. ஏய் விஜயோட பாண்டிங் உண்டாக்கலான்னு பார்த்தா அவன் வெண்பாவோட பாண்டிங்க உண்டாக்குறான். என்ன அனுப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் காதல் ஜோடிங்க மாதிரி போறாங்க. அந்த மல்லி நக்கல ஒரு லுக்கு விட்டுட்டு போறா. ஓ மல்லி, உன்னை எப்படி பார்க்கணுமோ நான் அப்படி பாத்துக்கிறேன். ரேணுமா வாங்க, ரேணுமா வாங்க. வாங்க வாங்க ரேணுமா. மல்லி நீ இங்கே நில்லு, நான் போய் குல்ஃபி வாங்கிட்டு வரேன். வேணாம் வேணாம், உங்களை மட்டும் தனியா அனுப்புனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். நானும் வரேன். வேண்டாம் மல்லி, நானே வாங்கிட்டு வரேன். நானும் தான் வருவேன். மல்லி, குல்ஃபி சாப்பிடுறதுல இருக்கிற ஒரே ஒரு கேக்கு ஒண்ணு வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிடுறதுதான். அதுல எனக்கு மண்ணு விழ போகுதா? சரி வா. என்ன சார் வழக்கமா வாங்குவீங்களே அதே மாதிரி ஒரு குல்ஃபிவே தந்துறவா? அதெல்லாம் வேண்டாம், 2 குல்ஃபியே கொடுங்க. இந்தாங்க மேடம். ஒரு குல்ஃபி எவ்வளோ? 20 ரூபா மேடம். 40 ரூபாய் இருக்கு. என்ன மேடம் நீங்க சார் அன்னைக்கே ஒரு குல்ஃபி வாங்கிட்டு அதுக்கு 500 ரூபாய் கொடுத்தாரு. நீங்க 2 வாங்கிட்டு 40 ரூபாய் கொடுக்குறீங்களே. உங்களை மாதிரி லவ்வர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கஞ்சத்தனம் பண்ணனா நாங்களாம் எப்படி மேடம் பொழைக்கிறது?
வீட்டு ஆம்பளைங்க சம்பாதிக்கிற பணம்லாம் எங்க போகுதுன்னு இப்பதானே தெரியுது. இனி தினமும் நான் தான் வந்து குல்ஃபி வாங்குவேன். வாங்க. உட்காருங்க ரேணுமா. என்ன மல்லி, ஒரு குல்ஃபி வாங்கி அத 2 பேரும் சாப்பிட்டா அது என்ன டேஸ்ட் தெரியுமா? 2 குல்ஃபி வாங்கி சாப்பிட்டாலும் டேஸ்டா தான் இருக்கும். எப்படின்னு நான் சொல்றேன். என்னங்க? என்ன பண்ண போறா? இப்ப நீங்க எனக்கு ஊட்டுங்க, நான் உங்களுக்கு ஊட்டுறேன். ஓ, இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கோ? வேற லெவல் டேஸ்ட். இருக்கும் இருக்கும். அந்த முயல சிங்கத்தை கூட்டிட்டு போய் கிணறு இருக்கும்ல, கிணறு. கிணறுனா வெல் வெல். வெள்ளை எப்படி இருக்கும்? நான் பார்த்ததே இல்லையே. முன்னாடி எல்லாம் வீட்டுக்கு பின்னாடி பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருப்பாங்க. அதுல தண்ணி இருக்கும். அதான் வெல், கிணறு. அந்த பள்ளத்துல விழுந்துட மாட்டாங்களா? வெண்பா, கதை சொன்னா கேட்கணும், கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. சரி சொல்லுங்க. அந்த முயல சிங்கத்தை கூட்டிட்டு போய் கிணற காட்டுச்சான். சிங்கம் கிணத்துல தெரியற ரிஃப்ளெக்ஷனை பார்த்து இன்னொரு சிங்கம்னு நினைச்சு கிணத்துல குதிச்சிருச்சான். ரேணுமா, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? சிங்கம் எப்படி கிணத்துல குதிச்சுச்சுன்னா? அது இல்ல, உங்களுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு தானே? அப்புறம் எப்படி இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு? சொல்லுங்க ரேணுமா, எப்படி குதிச்சுச்சு? அது எனக்கு சில விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கும்னு டாடா சொன்னார்ல. அன்னைக்கு நான் பாஸ்தா செஞ்சல, சூப்பரா டெலிஷியஸா. அந்த மாதிரி தான். ஆமால. அப்பா, தப்புச்சுண்டா சாமி. சரி ரேணுமா, கதையை கண்டினியூ பண்ணுங்க. ஏய், அவ்வளவுதான் கதை. இப்ப நீ தூங்க, அம்மா வரேன். ரேணுமா, கதை சீக்கிரமா முடிஞ்சிச்சு. கதை முடியவே கூடாது. நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்படியே நான் தூங்கிடுவேன். அடுத்த நாள் கதையை கண்டினியூ பண்ணணும். எனக்கு மல்லிமா அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு தலை வெடிக்குது. அங்க வர குல்ஃபி தீர போகுது. ஐயோ, எங்க குல்ஃபி தீர போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தூங்கு தூங்கு, நான் வேற கதை சொல்றேன். சொல்லுங்க. இப்போ நான் என்ன கதை சொல்றது? ஐயோ, ஒரு எலி சொல்லுச்சா, சிங்கம் சிங்கம், இப்ப என்ன விட்டுரு, இன்னொரு நாள் நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லுச்சான். ஓ மல்லி, நானும் சிம்லா போயிருக்கேன், டார்ஜிலிங் போயிருக்கேன், சுவிட்சர்லாந்து கூட போயிருக்கேன். ஆனா அந்த இடமும் இப்படி உன் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு குல்ஃபி சாப்பிடுற சந்தோஷத்தை எனக்கு கொடுத்ததே இல்ல மல்லி. இப்படியே சொல்லி அங்கெல்லாம் என்ன ஹனிமூன் கூட்டிட்டு போகாம விட்டுறாதீங்க. நோ 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 நோ. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுமே முத வேலை ஹனிமூன் போறதுதான். நிஜமா கூட்டிட்டு போக போறீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். சாப்பிடு. மல்லி 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 மல்லி, அப்படியே ஒரு நிமிஷம் இரு. ஏன், என்னாச்சு? அது கொஞ்சோண்டு குல்ஃபி உன் உதட்டோரம் ஒட்டி இருக்கு. அப்படியே இரு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதை எடுக்க போறேன்.
தூங்கிட்டா. செம்ம காதைக்கு உயிரை வாங்குறாளே கதை கதைன்னு. கல்யாணத்துக்கு அப்புறமா இவ இப்படி கதை கேட்டா நான் இப்படி விஜயோட வாழ்றது? இதுக்கு முதல்ல ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். சத்தம் இல்லாம எந்திரிச்சு போயிடணும். ஏனுமா எங்க போறீங்க? கதை இன்னும் முடியல. அந்த எலி என்னாச்சு? அந்த எலிய சிங்கம் விட்டு வச்சிருக்கவே கூடாது. அப்படியே சாப்பிட்டு இருக்கணும். சாப்பிடாம விட்டதா தப்பா போச்சு. நீங்க சொல்றது கதை மாதிரி தெரியலையே, வேற ஏதோ சொல்ற மாதிரி இருக்கே. கதை சொல்லுங்க. ஐயோ, ஒரு பக்கம் அந்த மல்லி, இன்னொரு பக்கம் இந்த வாண்டு, 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் என் தோல்ல ஏறி நின்னு என் மண்டைய பிச்சு திங்குறாளுங்களே. நான் என்ன பண்ணுவேன்? ரெண்டும் அங்க என்ன கூத்தடிக்குதுங்களோன்னு தெரியலையே. என்ன வேணுமா? ஆ? புது கதை சொல்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அந்த கதையை தானே கண்டினியூ பண்ண போறீங்க. சொல்லுங்க. சொல்ற, நீ படு படு படு. ம். ஐயோ, என் நிலைமை தெரியாம இவ வேற படுத்து எடுக்கிறாளே. கதை சொல்லுங்க வேணுமா? சொல்றேன். ஏய் மல்லி, My desire, வெட்டியா வந்தாயா ஆராஜா. நெருங்காத விலகாத உன் பக்கம் இருந்தால் கெட்டு போவேன், தள்ளி இருந்தால் நல்லவனாவேனே. உன் புன்னகை என்னை கொய்வது பொய்யாமை, என்னை மென்மை செய்வது மெய்யா. ஆராத்யா என் ஆராத்யா, என் இதய துணைவியே ஆராத்யா. ஆராத்யா என் ஆராத்யா, கலவியின் தலைவியே. மணி 11 ஆயிடுச்சா? என்ன இவங்க 2 பேரும் ஆளையே காணும்? நம்மள இங்க தூங்க விட்டுட்டு அவங்க செட்டில் ஆயிட்டாங்களா என்ன? அந்த மல்லி பண்ணுவா, நிச்சயம் பண்ணக்கூடிய ஆள் தானே அவ. அவளுக்கு என்ன டென்ஷன் பண்றதே வேலை. எங்க போனாங்க? ஆளையே படுத்துட்டாங்களோ? ஏய் மல்லி, மல்லி எங்க போற? இங்க வா. ஏங்க வீட்டுக்குள்ள போலாங்க. மல்லி, வீட்டுக்குள்ள இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும், யாராச்சும் வந்துருவாங்க. ரொம்ப பனியா இருக்கு, குளிருது. நான் கூட தானே இருக்கேன், அப்ப கூட வா. சி போங்க, சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. இவ்வளவு தூரம் துரிஞ்சிட்டாங்களா இவங்க? தாலி கட்டின பொண்டாட்டி நான் இருக்கேன், அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லையா? விஜய் நிச்சயம் யோசிப்பாரா. ஆனா அந்த மல்லி இருக்காளே, அவர் அப்படியே மயக்கிடுவா. என்ன ரேணுகா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? இந்த மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, இத சரி பண்ணா மட்டும்தான் காலையில பிரச்சனை இல்லாம இருக்கும். ஓ அப்படியா? அக்கா நீங்க என்னக்கா நினைச்சீங்க? என்ன மல்லி? இவ்ளோ நேரம் நாங்க வரலன்னு உடனே நீங்க என்ன நினைச்சீங்க? உங்களை காணுமேன்னு நான் பயந்துட்டேன்.
ஓஹோ, நீங்க தானே? கண்டிப்பா பயந்திருப்பீங்க. உட்காருங்க, நீங்களும் ஒரு கை பிடிங்க. ரிப்பேர் பண்ணோம்ல, எங்க வாங்க, பிடிங்க, வாங்க. வா வந்து உட்கார் ரேணுகா. நல்லா பிடிங்க, 2 கையால பிடிங்க. அப்படிதான். ஐயோ, ராத்திரியில இருந்து ஒரு பாட்டு தூங்க முடியல. அந்த பாட்டு சத்தம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு. பிராணாயமா பண்ணி பார்த்துட்டேன், தியானம் பண்ணி பார்த்துட்டேன், குளிச்சு பார்த்துட்டேன். என்ன பண்ணாலும் இந்த பாட்டு மண்டைக்குள்ள இருந்து போக மாட்டேங்குது. ராஜி வரா, அவகிட்ட எதையும் காட்டிக்க கூடாது. என்ன ரேணுகா, மழையில நனைஞ்ச கோழி மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க? ராத்திரி எல்லாம் சரியா தூங்கலையா? எஸ், தூங்குனேனே. அப்ப ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்னன்னு தெரியல, ஒரு பாட்டு ராத்திரியில இருந்து மண்டையில அப்படியே லூப் மோடுல போயிட்டே இருக்கு. என்ன லிரிக்னே கண்டுபிடிக்க முடியல. உன்னால கண்டுபிடிக்க முடியுதான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லேன். தனநானா தனநானா தனநானா. உன்னால ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இல்லையே, எனக்கு தெரியலையே. வந்துருச்சு வந்துருச்சு. கணவனே கேளடா, கனவு நீதானடா. ஐயோ ராஜி, இப்ப நீ இந்த பாட்டை பாடிதான் ஆகணுமா? இந்த பாட்டை நிறுத்த. நெருங்காதே விலகாதே, நீ பக்கம் இருந்தால் கெட்டு போவேன், தள்ளி இருந்தால் நல்லவனாவேனே. உன் பக்கம் இருந்தால் கெட்டு போவேன், தள்ளி இருந்தால் நல்லவனாவேனே. உன் புன்னகை என்னை கொய்வது பொய்யா. ஆமா, என் வாய்ஸ் எப்படி இருக்கு? வாய்ஸ் தானே சூப்பரா இருக்கு. சரி சரி, இப்போ உனக்கு என்ன வேலை இருக்கு? எனக்கா? இப்ப வா. மல்லியும் விஜயும் நினைச்சு வயிறஞ்சுக்கிட்டு இருக்க நான் சொல்ல முடியும்? ஒரு வேலையும் இல்ல, சும்மாதான் இருக்கேன். அப்போ ஒண்ணு செய்வோமா? இந்த சாங்குக்கு நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுவோமா? இந்த பாட்டுக்கே தான் போடணுமா? இப்போ எனக்கு கொஞ்சம் மூட் சரியில்லை, இன்னொரு நாள் போடுவோம். அப்புறம் பாக்குறேன். என்ன நீ என்னென்னமோ பேசுற, ஒரு மாதிரி முழிக்கிற? ராத்திரியில இருந்து இந்த பாட்டுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ என்னடானா அதே பாட்டுக்கு ரீல்ஸ் போடலாமான்னு கேக்குறான். இருங்க வரேன். நெருங்காதே விலகாதே, உன் பக்கம் இருந்தால் கெட்டு போவேன், தள்ளி இருந்தால் நல்லவனாவேனே. உன் புன்னகை என்னை கொள்வது பொய்யா, மெய்யனை மென்மை செய்வது மெய்யா. ஆராத்யா, என் ஆராத்யா, என்னுடைய துணைவியே ஆராத்யா. இப்படியே கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிதான் விஜய மயக்க வச்சிருக்கான். இது இப்படியே போக விடக்கூடாது. இப்பவே ஸ்டாப் பண்றேன். எப்பெல்லாம் தனியா இருக்காங்களோ அப்பெல்லாம் இப்படி டான்ஸ் ஆடுறதுதான் வேலை. அதுலயும் இந்த மல்லி இருக்காளே. நீ என் ஆராத்யா. நெருங்காதே விலகாதே, நெருங்காதே போவேன், நெருங்காதே நெருங்காதே நெருங்காதே. என்ன பண்ணிட்டேன் நான் இப்போ? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? அந்த வரியை அப்படி பாடக்கூடாது. நெருங்காதே விலகாதே, உன் பக்கம் இருந்தால் கெட்டு போவேன், தள்ளி இருந்தால் நல்லவனாவேனே. அப்படி பாடணும். ஓ அப்படியா? ஓகே. நெருங்காதே நெருங்காதே, உன் பக்கம் வந்தால். உனக்கு தான் அந்த பாட்டு வரலையே, அப்புறம் ஏன் சிரமப்படுற? விடு, அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா, ராத்திரி நீ தூங்குனியா இல்லையா? தூங்குனே. அப்புறம் ஏன் தூங்காத மாதிரியே இருக்க? சரி, நீ ரெஸ்ட் எடு,
ம் ஓகே. சரி இப்ப எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு நான் வரேன் மல்லி பாய். என்ன ரேணுகாக்கா, காலையிலேயே ஒரு பாட்டு பாடி பல்பு வாங்கிட்டீங்க போல. உங்களுக்கு தான் பாட வரலையே, அப்புறம் ஏன் அதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க? இது பாருங்க, எப்பவுமே நமக்கு என்ன எழுதி இருக்கோ, நமக்கு எதுக்கு தகுதி இருக்கோ அதுக்கு மட்டும்தான் ஆசைப்படணும். நமக்கு சொந்தமில்லாத ஒண்ணு மேல ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும். எதை பத்தி பேசுற பொன்னி? பாட்டை பத்தி தான்க்கா பேசுறேன். பாட்டு நீங்க பாடுனீங்களே அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ ஒன்னும் குறைஞ்சு போயிடல. இப்ப நினைச்சா கூட நீங்க பெரிய சிங்கர் ஆயிட முடியும். நானே கிளாஸ் எடுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, சாயந்தரம் வெத்தலை பாக்கும் 1001 ரூபாய் தட்சணையும் கொண்டு வாங்க. நான் கிளாஸ் எடுக்கிறேன். வரட்டா? எவ்வளவு அழட்டிட்டு போறா. கொஞ்ச நாள் இவங்களோட இருந்தா உண்மையிலே பைத்தியமாக்கிறவங்க போல இருக்கே. மல்லி மல்லி என்னங்க என்னங்க ஏங்க, என்ன சந்தோஷமான விஷயம்? இந்தா நீயே பாரு. என்னங்க இங்கிலீஷ்ல எழுதிருக்கு, இத பாருன்னு சொல்றீங்க? இந்த 2 வார்த்தை தெரிஞ்சா போதும் மல்லி. The loan to be sanctioned very soon. அப்படியா? லோன் கிடைக்க போதா? சத்தம் போடாத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.